வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் த.வே.க. தலைவர் விஜயின் முன்னாள் மேலாளர் பி.டி. செல்வகுமார் திமுகவில் இணைந்தார். விஜயை சுற்றி தீய சக்திகள் தான் உள்ளன. விஜய்க்கு சேரும் கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது. திமுகவில் இணைந்த பின் விஜய் குறித்து பி.டி. செல்வகுமார் விமர்சனம். திருப்பதி ஏழுமலையான் கோயில் நிறை குறைகளை ஆராய்ந்து சரி செய்ய வேண்டும். கோவில் நிர்வாகத்திற்கு முதல்வர் சந்திரபாபு நாயுடு உத்தரவு. குறைந்தபட்சம் 10 லட்சம் அமெரிக்க டாலர் கட்டணத்தை செலுத்தி அமெரிக்கா குடியுரிமை பெறுவதற்கான கோல்டு கார்டு திட்டத்தை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடங்கி வைத்தார். மக்களவையில் தான் எழுப்பிய எந்த கேள்விக்கும் அமித்ஷா நேரடியாக பதிலளிக்கவில்லை. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. த.வே.க. தலைவர் விஜய் திமுகவை நம்பாதீர்கள் என பேசியதற்கு தமிழக மக்கள் அதற்கு வரும் தேர்தலிலேயே உரிய பதிலளிப்பர். அமைச்சர் சிவசங்கர் பேச்சு. காஞ்சி டிஎஸ்பிக்கு எதிராக கைது உத்தரவு பிறப்பித்த மாவட்ட நீதிபதி செம்மலை பணியிட நீக்கம். திராவிட மாடல் ஆட்சி நடக்கும் தமிழ்நாட்டில் பாஜகவின் எண்ணங்கள் ஒருபோதும் ஈடேறாது. கோவையில் முன்னாள் அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி பேச்சு. தகுதியுள்ள அனைவருக்கும் பணம் வீடு தேடி வரும் அமைச்சர் ஐ. பெரியசாமி பேச்சு. ஜூனியர் உலக கோப்பை ஹாக்கி தொடரில் 8வது முறையாக ஜெர்மனி சாம்பியன். இந்தியாவுக்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. அதிமுகவின் சிறப்பான ஆட்சியை தமிழகத்தில் மீண்டும் கொண்டு வர அனைவரும் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. கூட்டணி குறித்து இறுதி முடிவுகளை எடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம். த.வே.க. கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.